வணக்கம் தமிழ் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஞ்சல் ஒன் அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்டாக்ஸ் பை பண்ணுறது, ஒரு ஸ்டாக் எப்படி செல் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம ஃபண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, வித்ட்ரால் பண்ணுறது, இது எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஞ்சல் ஒனில் ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் இல்லாதவங்க, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுக்கு ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் ஏஞ்சல் ஒனில் ஓப்பன் ஆகிடும் வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஃபஸ்ட்டு ஏஞ்சல் ஒன் அப்ளிகேஷன் லாகின் பண்ணது உங்களுக்கு அந்த ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோலாம் இருக்கும். ஐபிஓ அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த ஐபிஓ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்கமிங் ஐபிஓஸ் உங்களுக்கு லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணது இந்த ஐபி ஆர்டர்ஸில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, சிப்பு இது எல்லாமே நீங்கள் இது உள்ள அப்ளை பண்ணிக்கலாம். லம்சம் எல்லாமே இதில் போட்டுக்கலாம். உங்கள் போர்ட்ஃபோலியோ மேலே காமிக்கும். ஸோ இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இது செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து இதில் ரெஃபரல் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஃபர் யுவர் ஃப்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த அப்ளிகேஷன் வழியாகவும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த அப்ளிகேஷனை ஷேர் பண்ணலாம். அக்கௌண்ட் ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம் 5 மினிட்ஸில். ஸோ கீழே இதை ரெஃபரல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதுக்கான கமிஷன் உங்களுக்கு இந்த லெட்ஜரில் கிரெடிட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் வித்ட்ராலும் பண்ணிக்கலாம். அது ஸோ பெண்டிங் எவ்வளோ இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காமிச்சிடும். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் வந்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வாட்ச் லிஸ்ட் பார்க்கலாம். வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நமக்கு ஃபேவரட்டான ஸ்கிரிப்ட்டு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக நம்ம வாட்ச் லிஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் உங்களுக்கு ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கிற சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்கிரிப்டை டைப் பண்ணுங்கள். ஸோ ஆர்பிஎல் பேங்க் டைப் பண்ணுறதுனால இந்த ஸ்டார் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் ஆகிடும். ஆட் பண்ண ஸ்டாக்கை பை பண்ணால் அந்த ஸ்டாக்கை டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி மார்க்கெட் டெப்த் ஓப்பன் ஆகும். அதில் பை ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஸ்டாக் குவான்டிட்டி கேட்கும். நம்ம 100 போடலாம். 100 போடுறதுக்கு அமௌண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ 50 ட்ரை பண்ணலாம். 50 போட்டுட்டு லிமிட் ப்ரைஸ்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம், மார்க்கெட் ப்ரைஸ்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு. லிமிட் ப்ரைஸ் எப்போதும் நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு கீழே தான் ப்ளேஸ் பண்ணணும். 144 ட்ரேட் ஆகிட்டுக்கு நம்ம 138 போடுவோம். ஸோ பை ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் சப்மிட் ஆகும். இந்த மாதிரி ஆர்டர்ஸ்க்கு போய்டும். உங்களுக்கு பெண்டிங் ஆர்டரில் இருக்கும். உங்களுக்கு நம்ம என்ன ப்ரைஸ் கொடுத்தோமோ அது ஹிட் ஆச்சுன்னா இந்த மாதிரி பொசிஷனுக்கு போய்டும். அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகி ப்ளேஸ் பண்ண ஆர்டர் மாடிஃபை பண்ணுறதுக்கு எடிட் ஆர்டர் கொடுங்க. எடிட் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம குவான்டிட்டி மாடிஃபை பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி நம்ம ப்ரைஸும் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். மாடிஃபை பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா பெண்டிங் ஆர்டருக்கு போகும். நம்ம மாடிஃபை பண்ண ரேட்டுக்கு குவான்டிட்டிக்கு. இந்த ஆர்டர் கேன்சல் பண்ண வச்சா கூட கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் ஆர்டர் கொடுத்துட்டு மறுபடியும் கன்ஃபார்ம் கேன்சல் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆகிடும். நம்ம எப்படியே விட்டால் கூட எண்ட் ஆஃப் த டே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும் இந்த ஆர்டர். நெக்ஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ ஆப்ஷன் பார்க்கலாம். போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பை பண்ண ஸ்டாக்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இதை நம்ம செல் பண்ணால் அதுக்கு டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி செல் ஆப்ஷன் வரும். இந்த செல் ஆர்டர் என்ட்ரியும் நம்ம பை ஆர்டர் பார்த்த மாதிரி தான். ஸோ இங்கே குவான்டிட்டி நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும் இங்கே குவான்டிட்டி கொடுக்கலாம். லிமிட் ஆர்டரு, மார்க்கெட் ப்ரைஸு இது எல்லாமே சேம் பை ஆர்டர் மாதிரி தான் உங்களுக்கு நமக்கு. ஸோ இங்கேயே நம்ம பை பண்ணுறதுனாலும் பை பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட 12 ஷேர் இருக்குன்னா 12 ஷேரும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம பார்ஷியலாக கூட கொடுத்துக்கலாம் 10 இந்த மாதிரி. நம்ம மார்க்கெட் ப்ரைஸ்க்கே செல் பண்ணுறதா இருந்தாலும் செல் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம லிமிட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தாலும் லிமிட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சாய்ஸ் தான். செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு நம்ம செல் ஆப்ஷனை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செல்லிங் கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா செல் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும். சேம் பெண்டிங்க்கு போயிடும். இந்த ஆர்டரையும் நம்ம கேன்சல் பண்ணுறதாலும் கேன்சல் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணுறதாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். நம்ம குவான்டிட்டி, ப்ரைஸு எல்லாமே நம்ம பை ஆப்ஷனில் பார்த்த மாதிரி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்திங்கன்னா நம்ம மாடிஃபிகேஷன் கன்ஃபார்ம் ஆகிடும். வேண்டாம்னா இந்த ஆர்டர் நம்ம கேன்சலும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபண்டு எப்படி ஆட் பண்ணுறது, வித்ட்ரால் பண்ணுறதை பார்க்கலாம். அதுக்கு லாஸ்ட்டாக அக்கௌண்ட் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஆட் ஃபண்டு கொடுத்திங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஃபண்டு தேவைன்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கீழேயே டிஃபால்ட்டாக சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை மேனுவலாக கூட நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அமௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கீழே பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேமெண்ட் மெத்தட் நமக்கு ஈஸியான மெத்தடை செலக்ட் பண்ணிக்கோங்க. கூகுள் பேனா கூகுள் பே செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஆத்தென்டிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபண்டு வந்து
இமீடியட்டாக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். சேம் அதே மாதிரி வித்ட்ராலும் அதே ஆப்ஷன் தான் ரொம்ப ஈஸி. ஸோ வித்ட்ரால் கொடுத்துட்டு நமக்கு எவ்வளோ ஃபண்டு அவைலபிள் இருக்கோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அந்த அமௌண்ட் ஃபீட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பே அவுட் ப்ராசஸ் ஆகிடும். எந்த பேங்க் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம கொடுத்துருக்கிற பேங்க்குக்கு. ஸோ அந்த பேங்க்குக்கு டெபாசிட் ஆகிடும். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் மந்த்து எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இதில் காமிச்சிரும். அந்த மந்த்தை செலக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு டயக்ராம் மாதிரி காமிக்கும். ஸோ இதையும் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் நான் சொன்னது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள் அந்த லிங்க்கை.